வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்து வாபஸ் பெறப்பட்டிருக்கும் நிலையில் அதையும் மீறி கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் 7 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்தது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ரஞ்சித், நேற்றைய தினம் டிசம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற ஒரு முன்னறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்பு நேற்று இரவு 9 மணி அளவில் திரும்ப பெறப்பட்டது. அதாவது நேற்று மதியம் 2 மணி அளவில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்லையும் அதே நேரத்தில் புதுவையிலையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதான ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. இந்த சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது அதிக கனமழை என்ற அளவில் 20க்கும் அதிகமான சென்டிமீட்டர்ல மழை பெய்யும் என்பதை குறிக்கக்கூடிய எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டது. ஆனால் நேற்று தினம் கொடுக்கப்பட்ட அந்த சிவப்பு நிற எச்சரிக்கை இந்த 3 மாவட்டங்கள் மற்றும் புதுவைக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையாக குறைத்துக் கொண்டு சிவப்பு நிற எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது. அதே இந்த அறிவிப்பானது நேற்று இரவு 9 மணி அளவில் வானிலை ஆய்வு மையத்தால் வெளியிடப்பட்டது. இந்த சூழல்ல நேற்று இரவு தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அந்த புயல் வலு இழந்ததுக்கு பிறகாக தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு தீவிரமடைந்திருக்கிறது. அதே நேரத்தில் அதோடைய வலு குறையக்கூடிய நேரங்களிலும் கூட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனுடைய விளைவு 7 மாவட்டங்களில் நமக்கு நேற்றைய தினம் அதிக கனமழை பதிவானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை ஆகிய இந்த 7 மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிக கனமழை பெய்திருக்கிறது. உச்சபட்சமாக ஊத்தங்கரை பகுதியில் 50 சென்டிமீட்டர் அளவில் அதிக கனமழை நேற்றைய தினம் பதிவாகி இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் 3 மாவட்டங்களுக்கு கொடுத்த சிவப்பு நிற எச்சரிக்கையை நேற்றைய தினம் விலக்கிக் கொண்டு மழை பெய்வதற்கான வாய்ப்பு எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக பெய்ய வாய்ப்பு இல்லை என்ற அடிப்படையில் கொடுத்த சிவப்பு நிற எச்சரிக்கையை நேற்றைய தினம் திரும்ப பெற்றுக் கொண்டாங்க. ஆனால் தற்பொழுது அந்த கடந்த 24 மணி நேரத்தில் 7 மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்திருக்கிறது. இது வானிலை ஆய்வு மையம் இந்த புயல் தொடர்பான முன்னறிவிப்புகளை கொடுத்து வந்த நிலையில தற்பொழுது இந்த இறுதி நேரங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பை வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது தவறியது தற்பொழுது விமர்சனத்துக்கும் பேசு பொருளாகவும் மாறி இருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்கள் தகவல்களுக்கு.